தரும் தீபமா. அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நேசித்து, ஊழியர்களை நேசித்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக, உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள், ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயன்ற மட்டும் சுவிசேஷம் சொல்ல வேண்டுமே. எந்தன் இயேசுவே இரட்சகரே, என் ஏக்கம் நோக்கம் அதுவே. சிலராகிலும் ரட்சிப்பை காண செலவாகணும் என் காலம் நேரம். சிலராகிலும் ரட்சிப்பை காண செலவாகணும் என் காலம் நேரம். என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷம் சொல்ல வேண்டுமே. எந்த இயேசுவே இரட்சகரே, என் ஏக்கம் நோக்கம் அதுவே. சுவிசேஷம் அரிதான பொக்கிஷமே, அளவிட முடியாத ஐஸ்வர்யமே. சுவிசேஷம் அரிதான பொக்கிஷமே, அளவிட முடியாத ஐஸ்வர்யமே. அழியாத செல்வமே, அன்பு நிறை ஔஷதமே. இது கிடைக்க பெற்ற நான் ஒரு பாக்கியவான். இது கிடைக்க பெற்ற நான் ஒரு பாக்கியவான். சிலராகிலும் ரட்சிப்பை காண செலவாகணும் என் காலம் நேரம். சிலராகிலும் ரட்சிப்பை காண செலவாகணும் என் காலம் நேரம். என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷம் சொல்ல வேண்டுமே. எந்த இயேசுவே இரட்சகரே, என் ஏக்கம் நோக்கம் அதுவே. சிலுவையில் நான் கண்ட தூய அன்பு, சீராக நடத்திடும் உன் கிருபை. சிலுவையில் நான் கண்ட தூய அன்பு, சீராக நடத்திடும் உன் கிருபை. உலகெல்லாம் அறியவே, உம்மிலே மகிழவே. நான் பயன்படும் பாத்திரமாகணுமே, நான் பயன்படும் பாத்திரமாகணுமே. சிலராகிலும் ரட்சிப்பை காண செலவாகணும் என் காலம் நேரம். சிலராகிலும் ரட்சிப்பை காண செலவாகணும் என் காலம் நேரம். என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷம் சொல்ல வேண்டுமே. எந்த இயேசுவே இரட்சகரே, என் ஏக்கம் நோக்கம் அதுவே. வருகையில் உம்மை நான் காணும்போது வெறுங்கையனாக நின்றிடாது. வருகையில் உம்மை நான் காணும்போது வெறுங்கையனாக நின்றிடாது. ஆன்மாக்கள் குவிக்கணும், பரலோகம் மகிழணும். உம் அன்பின் கரம் என்னை என்றும் அணைக்கணுமே, உம் அன்பின் கரம் என்னை என்றும் அணைக்கணுமே. சிலராகிலும் ரட்சிப்பை காண செலவாகணும் என் காலம் நேரம். சில
செலவாகணும் என் காலம் நேரம் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷம் சொல்ல வேண்டுமே எந்த நேசுவே ரட்சகரே என் ஏக்கம் நோக்கம் அதுவே இந்திய மிஷனரி சங்கம் வெள்ளாளன் வழியில் பிறந்த பேராய வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்களால் 1903 பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய தேசத்தின் 26 மாநிலங்களிலும் 2 யூனியன் பிரதேசங்களிலும் நாம் சுவிசேஷ பணியினை நிறைவேற்றி வருகிறோம். இந்திய மிஷனரி சங்கத்தில் 1204 பேர் மிஷனரிகளாகவும் 445 பேர் உதவியாளர்களாக பள்ளி, விடுதி மற்றும் சமுதாய பணிகளிலும் 172 பேர் அலுவலகம் மற்றும் அபிவிருத்தி பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய தேசத்தின் 284 மாவட்டங்களில் உள்ள 56,650 கிராமங்களை நாம் சுவிசேஷத்தால் சந்தித்து வருகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் 452 இடங்களில் ஆலயங்களிலும் 11,063 இடங்களில் வீடுகளிலும் திறந்த வெளிகளிலும் கூடி தேவனை ஆராதித்து வருகின்றனர். கோயா மொழியில் ஒடியா எழுத்துக்களை கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம். புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள் கோயா மொழியில் உள்ள 2 பேச்சு வழக்குகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எழுத்து மற்றும் ஆடியோ வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் மோசையின் 5 ஆகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மற்ற பகுதிகளில் மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக ஜெபியுங்கள். அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழும் ஆதிவாசி பிள்ளைகளுக்காக 32 இடங்களில் நாம் நடத்தி வரும் விடுதிகளில் 2232 பிள்ளைகளும் 63 இடங்களில் நாம் நடத்தி வரும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் 2377 பேரும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். நம் விடுதி பிள்ளைகள் 24 பேரை இன்ஜினியரிங், நர்சிங் மற்றும் கலை அறிவியல் போன்ற உயர்கல்வி படிப்பதற்கு உதவி செய்து வருகின்றோம். கல்விக்கான வாய்ப்புகளற்ற நிலையில் வாழும் பிள்ளைகளுக்கென நாம் நடத்தி வரும் 7 பள்ளிக்கூடங்களில் 4102 பிள்ளைகள் கல்வி பயின்று வருகின்றனர். 3 இடங்களில் மருத்துவ மையங்களையும் 2 மருத்துவமனைகளையும் நடத்தி சிகிச்சையோடு தேவன் அருளும் விடுதலையையும் கொடுத்து வருகிறோம். தையல் பயிற்சி மையங்கள் 77 இடங்களிலும் கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்கள் 7 இடங்களிலும் நாம் நடத்தி வருகிறோம். பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும் ஏழை வயோதிப விதவைகளுக்கான நல உதவி மையம் ஒன்றையும் நாம் நடத்தி வருகிறோம். இப்பணிகளுக்காக ஜெபியுங்கள், உதவி செய்யுங்கள். ஒரு மிஷனரியை ஆதரிக்க மாதம் ரூபாய் 4000 தேவை. ஒரு ஆதிவாசி பிள்ளையை ஆதரிக்க மாதம் ரூபாய் 1000 தேவை. பகல் நேர பராமரிப்பு மைய குழந்தை ஒன்றை ஆதரிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. கிராமம் ஒன்றிற்கு நற்செய்தி அறிவிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. மிஷனரிகளின் மருத்துவ தேவையை சந்திக்க மாதம் ரூபாய் 300 தேவை. வாருங்கள், நாம் இணைந்து செயல்படுவோம். இந்திய தேசம் இயேசுவை அறிய செய்வோம். இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையில்லாத நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் உங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவாராக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய திருவார்த்தையை கேட்பதற்காக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் மறைந்த நல்ல இயேசப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் பலப்படவும், உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு எங்களை மறுரூபப்படுத்தவும், உம்முடைய திருச்சித்தத்துக்கு நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமையின் கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய கல்வாரியின் இரத்தம் எங்களை பரிசுத்தமாக்கி உம்முடைய ஜனத்துக்கு நாங்கள் ஆண்டவரை சாட்சிகளாய் விளங்கும்படிக்கு உம்முடைய அனுக்கிரகம் எங்கள் மேல் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக உங்களை கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலும் லந்தன நாட்களுக்குள்ள வசந்த காலத்திற்குள்ளாக அட்வென்ட் என்கிறதான நாட்களுக்குள்ளாக நம்மளை நாம் திரும்பி பார்க்கவும், தேவனுடைய நினைவுகளின்படி நாம் வாழ்வதற்கு
தகுதிப்படுத்திக் கொள்ளவும் இந்த தேவனாய கர்த்தர் நமக்காக பாடுபட்டு சிலுவிலே அறிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பின அந்த வல்லமை இந்த நாளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அது மறுபடியும் பிரவாகித்து வரும்படிக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். பல லந்தன நாட்களையும் வசந்த காலங்களையும் தேவன் கடந்து வரும்படிக்கு கிருபை செய்தார். ஒவ்வொரு காலங்களிலும் தேவனாய் கர்த்தர் நம்மளை மறுரூபப்படுத்தினார். நம்மளுடைய மனதை மாற்றி நம்மளுடைய சரீரத்தினுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் தேவன் சுமந்து நம்மளை பலப்படுத்தி அவர் நம்மளை ஆற்றி தேற்றினார். இதுவரையிலும் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறும்படிக்கு தேவன் கிருபை செய்தார். ஆனபடினாலே மறுபடியும் நாம் தேவ பலத்தோடு கூட தேவ மகிமையோடு கூட இந்த லந்தன காலங்களிலேயும் நம்மை நாமே சீர்படுத்தி கொள்ளவும் ஸ்திரப்படுத்தி கொள்ளவும் தேவனுடைய சத்தம் நம்மளுடைய செவிகளில் கேட்கவும் தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிற வார்த்தை. அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்று சொல்லி அழைக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் இந்த பூமிக்கு அழைத்திருக்கிறார். நீங்களும் நான் இந்த பூமியிலே வந்து வாழ்ந்து நம்மளுடைய பலன் அல்ல, நம்மளுடைய கிரியைகள் அல்ல, நம்மளுடைய சித்தம் அல்ல, தேவன் நமக்கு நிர்ணயித்திருக்கிற காலம் அளவு, தேவன் நமக்கு தந்திருக்கிற பலன், தேவன் நமக்கு தந்திருக்கிற ஜீவன், இதெல்லாம் தேவன் நமக்கு தந்தது. நம்மளுடையது என்னுடையது என்று சொல்வதற்கு இங்கே எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. பூமியிலே தேவன் நம்மை உருவாக்கினவர். அவருடைய திருமுகத்தினால், அவருடைய சுவாசத்தினால், அவருடைய ஜீவனால் நீங்கள் நானும் பிழைத்திருக்கிறோம். அதனால தான் படைத்த தேவன் படைத்த மனிதனாகிய மோசேயே, வா என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, இஸ்ரவேலின் ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு, ரட்சிப்பதற்கு, அடிமைத்தனத்தினுடைய நுகத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு எத்தனையோ கடமைகளை தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவர் மேலும் இப்படித்தான் தேவன் பூமியிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, கடமைகளை தேவன் நிறைவேற்றுவதற்கு உங்களையும் என்னையும் பூமியிலே அவர் பெற்றெடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்மளுடைய மாம்ச பலத்தின்படி அல்ல, மாம்ச சுய விருப்பத்தின்படி அல்ல, நீங்கள் நானும் மனிதர்களாக பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் தேவனுடைய மகிமை, எல்லாம் தேவனுடைய மகா பெரிய தயவு என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதனாய் பிறப்பதே அரிது என்று சொல்கிற தமிழ் வார்த்தையின்படி அதைவிடையும் தேவனாய கர்த்தர் சொல்கிறார், நானே உங்களை பெற்ற தேவனாய கர்த்தர். இன்றைக்கும் ஆண்டவர் அதைத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில நினைவுபடுத்த விரும்புகிறார். குமாரனாகி இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பி உங்களுடைய என்னுடைய பாவங்களை மீட்கவும் ரட்சிக்கவும் பரிசுத்தப்படுத்தவும் உலகத்தினுடைய எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் சுமப்பதற்காக தேவ ஆட்டுக்குட்டியானவராக, பரிசுத்த ஆட்டுக்குட்டியானவராக அவர் திட்டத்தோடு கூட, தேவனுடைய சித்தத்தோடு கூட, தீர்மானத்தோடு கூட வந்தார் என்பதை புதிய ஏற்பாட்டின் பகுதியிலே பார்க்கிறோம். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஞாபகம் வருகிறது. இதே போலத்தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு மனிதரையும் ஆதாம் முதல் கடைசி மனிதனாய் இருக்கிற இப்பொழுது நீங்கள் நானும் கூட இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை அவருடைய திருச்சித்தத்தின்படி அழைத்திருக்கிறார். நாளைய தினம் நம்மளுடைய கரத்தில் அல்ல, நாளைய வாழ்வு நம்மளுடைய கரத்தில் அல்ல, நாளைய யோசனை நம்மளுடையது அல்ல. இன்றைக்கு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்விலே கர்த்தர் அழைத்திருக்கிற அழைப்பு எவ்விதமாக இருக்கிறது என்பதை சற்று நீங்கள் நானும் நிதானித்து பார்ப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். மோசேனுடைய வாழ்விலே தேவனாய் கர்த்தர் அவங்க அம்மாட்டையும் தரிக்கு தரிசனமாக சொல்லலை, இவர் வளர்ந்து பிறகுனதுக்கு பிறகு நான் உன்னை ஏன் பெற்றேன் என்று சொல்லியும், ஏன் உன்னை நான் நைல் நதியிலிருந்து காப்பாற்றி உன்னை பார்வோனுடைய அரண்மனையில் வாசம் பண்ணவும் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் நிறுத்தவும் என்று சொல்லி தேவன் மோசேனிடத்தில் எந்த காரியத்தை குறித்தும் தேவனுடைய சித்தத்தை குறித்தும் அங்கே வெளிப்படுத்தவில்லை. ஆனால் நாள் ஒன்று வந்தது. அந்த நாளிலே அந்த மனுஷனுடைய வாழ்விலே அவன் தன்னுடைய சுய பலத்தினாலும் அவனுடைய சுய ஞானத்தினாலும் பார்வோனுடைய அத்தனை சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டதினாலும் பார்வோனுடைய அரண்மனையில் வாழ்ந்ததினாலும் பார்வோனுடைய ராஜாவினுடைய கைக்கு கீழாக இருந்தபடியினாலும் குமாரனாக அவனுடைய நாமம் தரிக்கப்பட்டதினாலும் 40 ஆண்டுகள் அரண்மனையில் வாழ்ந்திருந்த மனிதன், சுகித்திருந்த ஒரு மனிதன். ஆனால் அந்த மனிதன் சமாதானமாக இல்லை, சந்தோஷமாக இல்லை, மகிழ்ச்சியாக இல்லை என்பதுதான் வேதம் பதிவு செய்கிறது. ஏனென்று சொன்னால் தன்னுடைய சொந்த ஜனம் அங்கே பார்வோனுடைய நாட்டிலே
அவர்கள் அடிமையாக்கப்பட்டிருக்கிறதையும், அவர்கள் ஒவ்வொரு நாளும் அழுகிறதையும், ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய அழுகுரல்களையும் அவனுடைய காதுகள் கேட்டுக்கொண்டே இருந்தது. அவனுடைய இரத்தமோ கொதித்து கொண்டு இருந்தது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிற தேவன் அதைத்தான் இன்றைக்கு நினைவுபடுத்துகிறார். நீங்கள் நான் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் நான் இந்த மண்ணுக்குரியவர்கள் அல்ல, நீங்களும் நானும் தேவனுடைய மகிமையையும் அவருடைய மாறாத பிரசன்னத்தையும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற உன்னதமான ஜீவனாய் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அதனால எப்பொழுது நம்மளுடைய ஆவி தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது, எப்பொழுது நம்மளுடைய ஆத்மா தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக தாகமாய் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நன்றாய் உணர்ந்து கொள்ள முடியும். உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் இல்லை என்று சொல்கிற தேவன் உங்களுடைய நினைவுகளின்படி அல்ல, என்னுடைய நினைவுகளின்படியே நீங்களும் நானும் அவருடைய அண்டையிலே சேருவோம் என்று சொன்னால் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை இன்னும் பெரிய காரியங்களை செய்வதற்கு, பெரிய கிரியைகளை செய்வதற்கு நான் பூமியிலே உங்களை தோண்ட பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நம்மளுடைய வாழ்வில் நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்வில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற கிராமத்தில், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதிகளில், இப்பொழுது நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையின் முறைப்படி, சமுதாய சூழலின்படி படிப்பாக இருக்கலாம், கல்வி உயர்ந்த படிப்பாக இருக்கலாம், உயர்ந்த தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், இதை விடையும் இன்னும் வேற புதுசாக வேறு எதுவும் சொல்கிறதற்கு இல்லை. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பலத்தின்படி, தேவன் நமக்கு தந்திருக்கிற சகாயத்தின்படி, தேவன் நமக்கு தந்திருக்கிற நன்மையின்படி அதைத்தான் இங்கே மோசேயினுடைய வாழ்விலே பார்க்கிறோம். தேவன் 40 ஆண்டுகள் அவரை அரண்மனையிலே வாழ வைத்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய இருதயமோ வாதித்து கொண்டிருந்தது. அவருடைய இருதயமோ நித்தமும் வேதனையினால் நிறைந்திருந்தது. ஒரு நாள் கூட அவர் சந்தோஷமாக சமாதானமாக இருந்ததாக வேதம் பதிவு செய்யவில்லை. இத்தனை நிலைமைக்கு மத்தியில் தான் தன்னுடைய சொந்த சகோதரர்களை அடிமைகளாய் அவர்கள் அடித்து வாதித்த பொழுது மோசேயினால் சும்மா இருக்க முடியலை. தன்னுடைய கிரியை வெளிப்படுத்துகிறார். அடுத்த நாளிலேயே அவர் அந்த தேசத்தை விட்டு வெளியிலே போக வேண்டியதான சூழ்நிலை ஏற்படுகிறது. அதுவும் தேவனுடைய சித்தம், அதுவும் தேவனுடைய கிரியை, அதுவும் தேவனுடைய வேலையாக இருக்கிறது. 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் ஆடுகளுக்கு பின்னாடி போன மோசே பார்வோனை மறந்திருக்கலாம், பார்வோனுடைய ஜனங்கள் மோசேயை மறந்திருக்கலாம், எகிப்திலிருந்து இஸ்ரவேலின் ஜனங்கள் மோசேயை மறந்திருந்திருக்கலாம். ஆனால் படைத்த தேவன், நைல் நதியிலிருந்து தூக்கின தேவன், அரண்மனையில் கொண்டு வந்து வளர்த்த தேவன், அரண்மனையிலிருந்து மறுபடியும் வனாந்தரத்துக்கு கொண்டு போன தேவன் மோசையோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய வாழ்விலையும் இத்தனை கிரியைகளோடு கூட நம்மளோடு கூட தங்கி இருக்கிறார். அனுதினமும் நம்மளிடத்தில் பேசுகிறார். அனுதினமும் நீங்களும் நான் எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர்தான் நம்மளை தாங்கி ஏந்தி சுமக்க தப்பிவிக்க வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். அதைத்தான் வேதம் அழகாக சொல்லுகிறது. நிறைமைது வரையிலேயும் ஆனாலும் கூட கர்த்தருடைய சித்தம் நீங்கள் நிறைமைது ஆகிறதற்கு முன்பாக உங்களுடைய பலத்தின்படி அல்ல, உங்களுடைய சுய விருப்பத்தின்படி அல்ல, உங்களுடைய சுய சித்தத்தின்படி அல்ல, இப்பொழுது இருக்கிற நேரத்தில், இப்பொழுது இருக்கிற உங்களுடைய பருவத்தில் கர்த்தரிடத்திலே நீங்கள் திரும்புவீர்கள் என்று சொன்னால், எந்த காலம் நீங்கள் நான் துளிர்க்கிற காலம், இந்த துளிர்க்கிற காலத்தில் எப்படி மரங்கள் துளிர்த்து தன்னுடைய எல்லைகளை பெரிதாக்கி கொள்கிறது, வேரில் மறுபடியும் அது வேர்களை அதிகமாக பெருகச் செய்கிறது, அதனுடைய பர்மனில் மறுபடியும் அதை ஒரு சுற்று அது பெருகச் செய்கிறது. ஒவ்வொரு மழை காலங்களிலேயும் மழையை வாங்கி கொண்டு நன்மையை பெற்றுக்கொண்டு தேவன் தருகிற கிருபையை அந்த மரங்களும் பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்வை அது பெருக்கிக் கொள்கிறது, தங்களுடைய வாழ்நாளை அது பெருக்கிக் கொள்கிறது. ஆண்டவர் ஒரு நாள் வருகிறது, அது இந்த லெந்தனன் காலங்களிலே எல்லா மரங்களும் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை, தாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை அது துளிர்களாக, புதிய துளிர்களாக அது மாற்றி கொடுக்கிறது. எதற்காக? நாங்கள் ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக. நாங்கள் மரங்களாக இருந்தும் நாங்கள் மடியாதவர்களாக இருக்கிறோம் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக. ஏன் என்று சொன்னால், துளிர்க்கவில்லை என்று சொன்னால் அந்த மரம் மடிந்து போனது என்று சொல்லி அர்த்தம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு மரத்துக்கும் கீழே கோடாரி இருக்கிறது, நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, நல்ல பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவரும் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து அதைத்தான் சொல்கிறார். மோசேயினுடைய வாழ்வில் தேவன் எல்லாவற்றையும் செய்து வைத்திருந்த பொழுதும், மோசேயை அழைத்த பொழுது அந்த மோசேயை அழைப்பினுடைய சத்தத்துக்கு அவர் மாறான கிரியைகளை சொல்கிறார். நான் எம்மாத்திரம் நைல் நதியில அனாதியாய் அலைந்து திரியும் பொழுது, அந்த அலைகளுக்கு மத்தியில் அந்த நாணலுக்கு கீழே சிக்கி கொண்டு இருக்கும் பொழுது எம்மாத்திரம் என்று சொல்ல முடியல. அரண்மனைக்கு அழைத்துட்டு கொண்டு போய் 40 ஆண்டுகள் அவரை பாராட்டி சீராட்டி வளர்த்த போதெல்லாம் சொல்லலை, நான் எம்மாத்திரம் என்று சொல்ல முடியல. ஆனால் படைத்த தேவன் முள்செடிக்கு மத்தியில்
வா மோசே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு வாயாக இருக்கிறேன் என்று சொல்லிலாம் அவரை பலப்படுத்தும் பொழுதெல்லாம் மோசேனுடைய வாயிலிருந்து மாறுத்தரமான வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. தன்னுடைய பலவீனத்தை குறித்தும் தன்னுடைய வாழ்வினுடைய சூழலை குறித்தும் இனிமேல் நான் ஒன்றுமில்லை என்று சொல்கிற நிலையை அவன் மாறி பேசிக் கொண்டிருக்கிறான். உங்களுடைய வாழ்விலேயும் இந்த லெந்தன நாட்களிலே இப்படிப்பட்டதான சத்தங்கள் உங்களுடைய காதுகளிலே கேட்கிறதா? இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பின் சத்தத்தை கேட்கிறீர்களா? ஆத்மாவினுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதம், இப்பொழுது நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களை கொண்டு உங்களுக்காக தந்தது மாத்திரமல்ல, அது மற்றவர்களுக்கும் பயன்படும்படியாக துளிர்க்கிற மரத்தை போல தேவன் உங்களுக்கும் தந்திருக்கிறார். இந்த வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இனிமேல் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் அல்ல, இனிமேல் வர வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் அல்ல, இப்பொழுது கையில் இருக்கிற ஆசீர்வாதம். இப்பொழுது தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற நிறைவான வாழ்வு, இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற பரிபூர்ணமான சுக ஜீவனுள்ள வாழ்வை கர்த்தருடைய பக்கத்தில் நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், இந்த மோசேயினுடைய வாழ்வில் பார்க்கிறோம். வசனம் அழகாக சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா என்று சொல்கிற வார்த்தையை மோசேக்கு பிரதித்திரமாய் கொடுக்கிறார். அந்த வார்த்தையெல்லாம் தேவன் சாதாரணமாக சொல்லலை. தன்னுடைய இருதயத்தினுடைய வழிகள், தன்னுடைய இருதயத்தினுடைய முகாந்திரம் உள்ள ஒரு வார்த்தையாக அது எவ்வளவு வலி உள்ளதாக இருந்திருக்கும் என்பதை நீங்கள் நான் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 10வது வசனம் சொல்லுகிறது, மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அதற்கு முன்னாடி பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் முதல் 22வது வசனம் வரைக்கும் நீங்கள் நானும் தியானிப்போம் என்று சொன்னால், அங்கு தேவனாய் கர்த்தர் அவரை கொஞ்சுகிறார். நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், நான் உன்னோட கூட எப்பொழுதும் இருக்கிறேன். வசனம் சொல்லுகிறது. மோசே கேட்கிறார், ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசுகிறது உண்மையானா நான் உண்மை குறித்து அங்கே போய் நான் என்ன சொல்ல வேண்டும்? தேவனே சொல்லுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையோடு கூட சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்று சொல்லியெல்லாம் தேவன் பேசுகிறார். 40 ஆண்டுகள் பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கும் பொழுது பேசல, 40 ஆண்டுகள் நிறைவு பெறுகிற காலத்தில் முச்செடிக்கு மத்தியில் தேவனாய் கர்த்தர் மோசையை பிடித்த பிடியை விடாதபடிக்கு தேவன் மோசேனிடத்தில் அவர் கெஞ்சுகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை அப்படித்தான் வைத்திருக்கிறார். உங்களுடைய சிறந்த வாழ்வில், சுகமான வாழ்வில் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசியிருக்கிறது, கேட்டிருக்கிறதுக்கு உங்களுக்கு சற்று வாய்ப்பு இருந்திருக்க முடியாது. ஆனால் உங்களுடைய பலவீனமான நேரத்தில், உங்களுடைய சுகவீனமான நேரத்தில், உங்களுக்கு முடிந்தது என்று சொல்லுகிற நிலையில் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் பேசுகிறதை நன்றாய் கேட்கிறதற்கு காது உங்களுக்கு திறந்திருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு தருகிறார் இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலமாக ஒரு பெரிய வாய்ப்பை. தேவனாய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும்படிக்கு, நசல் கொண்டவர்களாய் இருக்கிற உங்களை, பலவீனமாக இருக்கிறவர்களை உங்களை தேவன் வல்லமையான கருவிகளாக எடுத்து பயன்படுத்த. நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் பலவீனமாக இருந்தேன்னா நான் உடன்படிக்கை பண்ணினேன் இயேசுவின் இடத்துல, எனக்கு சுகம் கிடைச்சிட்டுன்னு சொன்னால், பலன் கிடைச்சிட்டுன்னு சொன்னால், ஆசீர்வாதம் கிடைச்சிட்டுன்னு சொன்னால், நன்மை கிடைச்சிட்டுன்னு சொன்னால் நான் உமக்கு சாட்சியாக இருப்பேன், ஊழியர்களாக இருப்பேன், ஊழியம் செய்வேன் என்று சொல்லுகிறோம். அதல்ல தேவனுக்கு பிரியம். தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற சுகமான வாழ்வில், தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற நிம்மதியான வாழ்வில், தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் உள்ள வாழ்வில் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. மோசேனுடைய வாழ்வில் அந்த முதலாவது அழைப்பில் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாதவனாய் போன பொழுதும், உலகமே அவனை வெறுத்து, உலகமே அவனை மறந்து போன பொழுதும், தேவனாய் கர்த்தர் அவரை மறக்காதவராயிருந்து முட்செடியிலிருந்து நேரம் வரும் பொழுது மோசேயை அழைத்தார். அந்த மோசேயோ அவர் தயக்கம் காட்டுகிறார், அழைத்த அழைப்புக்கு செவி கொடுக்க மறுக்கிறார். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையோ தேவனுடைய கரமோ அவரை விட்டு விடவில்லை. இன்னைக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களையும் அதே அழைப்பை அழைக்கிறார். அவர் அழைத்த அழைப்புக்கு நீங்கள் நானும் ஆம் என்று சொல்வோம் என்று சொன்னால் தேவன் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். இல்லை என்று சொன்னாலும் தேவன் உங்களை விடுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏனென்று சொன்னால் உங்களுடைய சித்தம் இல்லை, உங்களுடைய நினைவுகள் அல்ல, தேவனுடைய நினைவு. பருவ காலத்தில் இந்த லெந்தன காலங்களிலே ஆண்டவரிடத்திலே கிட்டி சேருவோம் என்று சொன்னார், நம்மை நாமே தாழ்த்துவோம் என்று சொன்னால், நம்மை நாமே வெறுமையாக்குவோம் என்று சொன்னால் தேவனாய கர்த்தர் சொல்கிறார் 14வது வசனத்தில் 4வது அதிகாரம், அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும்,
நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். கர்த்தர் அதைத்தான் இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்லுகிறார். நீங்கள் எல்லாம் இல்லை என்று சொன்ன பொழுதும் தேவனாய் கர்த்தர் உங்களை எவ்வளவு கனப்படுத்துகிறார் பாருங்கள். ஆரோனாகிய சொந்த சகோதரன் உனக்கு வாயாக இருப்பான்ப்பா. அழைத்த தேவன் நான் உன் கூட இருப்பேன், நீ தேவனாய் இருப்பாய். ஆண்டவர் இன்னைக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார். நீங்கள் நானும் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் என்று சொன்னார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். சகல நாட்களிலும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொடுத்தார். சகல நாட்களிலும் தேவனுடைய மகிமையை உணர்ந்தவராக வெளிப்படுத்துகிறவராக இருந்தார். இயேசுவோடு கூட போனவர்கள் எல்லாரும் நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். இயேசு ஒரு நாளும் சோர்ந்து போகவில்லை. இயேசு ஒரு நாளும் இளைப்படையவில்லை. இயேசு ஒரு நாளும் அவர் பயந்து ஓடி கலைந்து போகவில்லை. அதே தேவனுடைய மகிமையை கர்த்தர் உங்களுக்கும் தர வல்லவராயிருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் தந்து இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் நானும் இந்திய தேசத்திற்கு மாத்திரமல்ல, இந்தியா தேசத்தினுடைய சகல ஆத்மாக்களுக்கும் அவருடைய விலையேறப்பெற்ற ஆத்மாவுடைய ரட்சிப்புக்கும் கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆசை உள்ளவராயிருக்கிறார், வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் எங்கு போனாலும் அவர் விடமாட்டேன் என்று சொல்லுகிறவர். மோசேனிடத்தில் சொன்னது அவரிடத்துல மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவை பின் சென்று போனவர்கள், இயேசுவினால் அழைப்பை பெற்றவர்கள் தன்னுடைய ஜீவனையும் துச்சமென சொல்லி எஞ்சினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தங்களுடைய ஜீவனையும் அவர்கள் மேற்போட்டுக் கொள்ளவில்லை. அது ஒரு ஜீவனையும் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. சீசர்களினுடைய முடிவுகளை நாம் பார்க்கிறோம். ஜீவ பலியாக இயேசு கிறிஸ்து எவ்வளியோ அவ்விலேயும் நாங்களும் இருப்போம் என்று சொல்கிற தேவனுடைய மகிமையை தேவன் பிள்ளைகள் மூலமாக, சீசர்கள் மூலமாக தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தார். அதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் தேவன் தந்திருக்கிறார். இந்திய மிஷனரி சங்கத்தோடு கூட நீங்களும் இணைந்து பயணிப்பீர்கள் என்று சொன்னால் தேவனாய் கர்த்தர் சகல ஆத்துமாக்களுக்கும், சிறுமையும் எளிமையுமானவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, அடிமையாக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு, பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு, மலைகளிலும் குன்றுகளிலும் வாழுகிறவர்களுக்கு, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாதவர்களுக்கு, வழி தெரியாதவர்களுக்கு, போக்கு தெரியாதவர்களுக்கு கர்த்தர் இந்தியா தேசத்திலே, இந்திய மிஷனரி சங்கத்திலே 1925 மிஷனரிகளை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்து வருகிறார். நீங்களும் தோள் கொடுங்கள், நீங்களும் உங்களுடைய கரங்களை நீட்டுங்கள், நீங்கள் உங்களுடைய முழங்கால்களை முடக்கி இந்திய மிஷனரி சங்கத்தோடு கூட சேர்ந்து பயணிப்பதற்கு அர்ப்பணியுங்கள். கர்த்தர் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்து கொடுப்பார். இந்த லெந்தன் காலம் நமக்கு அதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தின் காலம், ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்குரிய காலம், ஆசீர்வாதத்துக்கு ஊற்றுக்கணராய் இருக்க வேண்டிய காலம், ஆசீர்வாதத்துக்குரிய வழியாய் தேவன் நம்மளை பயன்படுத்துகிற காலம், ஆசீர்வாதத்தை பெருகி மற்றவர்களுக்கு அது கொடுக்கும்படியாக, பகிர்ந்து கொடுக்கும்படியாக தேவன் நம்ம மேலே மகா பெரிய சித்தத்தை வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல இயேசுப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, உம்முடைய திருச்சித்தத்தின்படி உம்முடைய சத்தியத்தை கேட்கும்படி கிருபை செய்தீர். மோசையை அழைத்த அழைப்பில் நீர் விட்டுவிடாதவராயிருந்தீர். அதே அழைப்பை நீர் எங்கள் மேலும் வைத்திருக்கிறீர். எங்களுக்கும் ஒரு கடமையை வைத்திருக்கிறீர். எங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய நினைவுகள் இருக்கிறது. அந்த நினைவுகளின்படி எங்களுக்கு ஆக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களை ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை நீர் பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாது பாருங்கள். இந்திய மிஷனரி சங்க ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஊழியங்களோடு உங்களுடைய ஆதரவு கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. IMS